ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையோட ஹெட்டிங் வாழ்ந்த இடம். ஒரு காக்கா இன்னொரு காக்கா கிட்ட சொல்லிச்சான், காக்கா காக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது, எங்கெங்கேயோ போய் தேடி பார்த்துட்டேன், ஆனால் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இன்னொரு காக்கா சொல்லிச்சான், அப்படிலாம் கிடையாது, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போதைக்கு அந்த வழியா ஒரு குட்டி யானை போச்சு. இந்த காக்காவுக்கு அந்த ரெண்டு காக்காக்குமே வாசனை வந்துச்சான். என்ன வாசனை தெரியுமா? மீன் வாசனை. அதை பார்த்தோன்னே இன்னொரு காக்கா அந்த காக்கா கிட்ட சொல்லிச்சான், ஏய் உனக்கு தான் பசிக்குதுல, போய் மீன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சான். இந்த காக்கா வேகமாக பறந்து போய் அந்த வேன்ல குட்டி யானையில உட்காந்துச்சான். அவன் பார்த்தா மீன் வாசனையாக வந்துச்சான். அது மட்டும் ஒரு ஒரு பாக்ஸாக போய் பார்த்துச்சான், நல்லா மூடி இருந்துச்சான். அது குத்தி குத்தி ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் ஓட்ட போட்டுச்சு. ஆனால் இந்த வேன் ரொம்ப தூரமாக போயிடுச்சு. அதனால இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய இடத்துக்கு வந்துடுச்சான். இன்னொரு காக்கா ஏற்கனவே இருந்துச்சு. அந்த காக்கா சொல்லிச்சான், இல்லை நம்ம சாப்பிட்டியா மீன் அப்படின்னு கேட்டு, இல்லை அப்படின்னு. ஏன் உனக்கு தான் பசிக்குதுல்ல அப்படின்னு கேட்டாங்க. இல்லை காக்கா, நான் வேலையில போயிட்டு இருந்தேன், எல்லா பெட்டியுமே மூடி இருந்துச்சு, ஒரே ஒரு பெட்டி மட்டும் லைட்டாக திறந்துருந்துச்சு, அதை குத்தி குத்தி ஓட்ட போட்டேன். ஆனால் வேன் ரொம்ப தூரம் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தா நான் இந்த இடத்தையே மறந்துருப்பேன். நம்மளுக்கு வாழ்ந்த இடம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிச்சான். அது மட்டும் ரெண்டு காக்காங்களும் போயிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு காக்கா கூட தெரியுது நம்ம வாழ்ந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகக்கூடாது. 6 அறிவு இருக்க நமக்கு ஒரு நாட்டை விட்டே நாடு போய் தங்குறோம். அதை போல தங்குறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு யாருமே வெளியில மோஸ்ட்லி போகாதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல்லை தொட்டுருங்க. பாய் பாய்.